சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பையனை பெற்று வச்சிருக்கா. உனக்கு என்னடா கவலை? அவன் ராஜா மாதிரி படிக்கிறான்டா. பாரு, லாக்டவுன் இருந்தாலும் அவன் செம்மையா படிச்சுட்டு இருக்கான்பா. ரூமுக்குள்ள போனவன் காலையில போறான்னா நைட்டு தான் வரான். அப்படிப்பட்ட ஒரு பையனை நீ பெற்று வச்சிருக்க. உனக்குலாம் நீ வந்து சம்பாதிக்க வேணாம், அவன் சம்பாதிச்சு கொடுப்பான். நீ உட்கார்ந்து இடத்துல சாப்பிடலாம், ராஜா மாதிரி இருக்கலாம். லாக்டவுன்ல அவன் ரூம்ல உட்கார்ந்து எப்படி படிச்சுட்டு இருக்கான், பெருமையா இருக்கு. என்ன படிக்கிறான்னு பாப்போம். லாக்டவுன்ல கிளாஸ்ன்னு சொன்னா எனக்கு தெரியும், நல்லா படிப்பான். காலையில போறான்னா நைட்டு தான் வாரான் ரூம்ல இருந்து. என்ன படிக்கிறான்னு பாப்போம். சரியா? நீ பெத்த புள்ள இல்ல, உன்ன மாதிரிதான் இருப்பான், படிப்பான். சரியா? போய் பாத்துட்டு வா. என்ன அழகா படிக்கிறான், அருமையாக படிக்கிறான்ப்பா. பாருங்க, என் மகன் கையில ஒரு போனு, ஒரு லேப்டாப், ஆன்லைன் கிளாஸுக்கு 2 இதுல அட்டன் பண்ற முதல் ஜீவன் என் பையனா தான் இருக்கும். ஏன்னா ஐஏஎஸ் ஆக போறான்ல. ஐஏஎஸ் என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். அப்படி என்ன காலையில போவான், காலையில இருந்து போறான், நைட்டு தான் வெளியில வரான் ரூம்ல இருந்து. என்னதான் அப்படி படிக்கிறான்னு பாப்போம். ஏய் நெஞ்சன், கவனிக்க மாட்டேங்க. என்ன 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 படிக்கிற? என்ன நடக்குது? ஏதோ ஒரு 2 ஹெட்செட் வச்சிருக்கேன், ஒரு ஹெட்செட் ஒரு ஹெட்செட். என்ன என்ன நடக்குது? இல்லப்பா, லேப்டாப்ல தமிழ் வாத்தியாரு, சரி, போன்ல சயின்ஸ் வாத்தியாரு. 2 கிளாஸா? 3 இருக்குங்க. சோசியல் வாத்தியார் அடிக்கடி வந்துட்டு போவாரு. அப்படியா? ஆமா. என் பையனை பாருங்கயா, எவ்வளவு அழகா ஒரே நேரத்துல 3 கிளாஸ் அட்டன் பண்றான், 2 ஹெட்செட்ல அட்டன் பண்றான். அதுவும் தப்பா கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிரும். எனக்கு இது போதும் எனக்கு. ஆனா ஏதோ கேம் விளையாடுற மாதிரி இருக்கு தம்பி. அதுவும் இப்போ பிடி பீரியட்ப்பா. அது சரி, பிடி பீரியடா? ஆமா, கவர்மெண்ட் சொல்லிருக்குல, வாரத்துல 1 நாளாச்சும் பிடி பீரியட் இருக்கணுமா. ஓ, அதனால இப்ப நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல பிடி பீரியட்? ஆமாப்பா, கண்டிப்பா. கொரோனா வந்துரும்ல. அது சரி, கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா எப்ப பார்த்தாலும் போன்லயே நோடுற மாதிரி இருக்கேப்பா. சரி, தமிழ்ல தேவை மொழிகள். ஐயோ, படிக்கலாம். சரி, நம்ம பையன் படிக்கட்டும். நல்லா படி. எனக்கு வந்து இது போதும். எனக்கு என் பையன் படிச்சு ஐஏஎஸ் ஆனா எனக்கு அது போதும். எனக்கு என்னவோ என் பையனை போய் இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. ஆன்லைன்ல பிடி பீரியடுங்கிறான், கேமுங்கிறான், ஒரே நேரத்துல 2 ஹெட்செட் வச்சுக்கிறான், உங்க தமிழ்ங்கிறான், உங்க இங்கிலீஷுங்கிறான். நான் போன உடனே இந்த பதட்டத்துல ஏதோ அங்க தூக்கி போறான். எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. எனக்கும் நம்ம அவனுக்கு ஒரு வான் பண்ணி வைப்போம். எனக்கு ஏதோ தப்பா ஏதோ நம்மகிட்ட ஏதோ ஏமாத்துற மாதிரி ஏதோ தெரியுது. நம்ம என்ன ஒரு அவனை வான் பண்ணிடுவோம். இல்லைன்னா அவன் ஐஏஎஸ் ஆகாம போயிட்டான்னா நம்ம குழப்பம் நாரியம். ஒரு தடவை போய் என்னன்னு பார்த்து வான் பண்ணிட்டு வரேன். என்ன பண்ற நீ இப்ப? ஆன்லைன் கிளாஸ். எனக்கு ஏதோ ஒரு டவுட்டாவே இருக்கு. நீ அப்புறம் நான் வந்து கேட்கும் போது போன்ல கேமுங்கிற, பிடி பீரியடுங்கிற, ஒரே டைம்ல தமிழ்ங்கிற, இங்கிலீஷுங்கிற, மேத்ஸுங்கிற, கணக்குங்கிற, நீ சொல்றது சரியில்லை. எனக்கு என்னவோ நீ என்னை ஏமாத்துற மாதிரி தெரியுது. இந்த மாதிரிலாம் நீ எப்ப பார்த்தாலும் போன்லயே லேப்டாப்லயே இருக்காத. அது வந்து உன் கண்ணுக்கு கேடு. ஒழுங்கா என் பேச்ச கேட்டு ஒழுங்கா ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணி அவன் சொல்றத நீ படிச்சு நல்லா இது பண்ணாதான், ஸ்கோர் பண்ணாதான் ஐஏஎஸ் ஆக முடியும். உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன ஓடிட்டு இருக்கணும்? ஐஏஎஸ்னு போடணும். அப்படின்னாதான் நீ வந்து யார் எப்போ தூக்கத்துல அடிச்சு கேட்டா கூட ஐஏஎஸ் தான் சொல்லணும். அந்த மாதிரி நீ வந்து ரத்தத்திலே ஊறும் ஐஏஎஸ். நீ இப்ப நீ விளையாண்டு சும்மா நேரத்தை போய்கிட்டு இருந்தா எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும்? அதனால ஒழுங்கா என் பேச்சை கேட்டு இதுக்கப்புறம் ஒழுங்கா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் சொல்லி கொடுக்கறத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை விட்டு போட்டு இந்த கேம் இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாத. சரியா? சரிண்ணா. இதான் உனக்கு நான் கடைசியா வார்ன் பண்றது. இதா இருக்கணும். ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. ஒழுங்கா படி. இப்ப இவர் பேச்செல்லாம் ஏன் கேட்பான்? நம்மளுக்கு பப்ஜி தான் முக்கியம். சீக்கிரம் வாங்கடா, வந்து ரிவ்யூ பண்ணுங்கடா. இந்த பக்கத்துல வராம ஒரு வெயிங் வராம கொள்ளு அவனை அப்படி போடு. ஹெட்ஷாட் சூப்பர்டா, சூப்பர். நம்ம வேற எங்கேயும் தள்ளி போகலாம். ஓடு.
நீ அவனுக்கு போய் ரிவ்யூ பண்ணுங்கடா, டேய் ரிவ்யூ பண்ணுறோம்டா ப்ராவோட போட போட. ஐயோ ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துட்டேனே, அப்பா வேறு திட்டுவாங்களே, அப்பா உனக்கு கனவு எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்பா அப்பயே சொன்னாங்க படி படின்ட்டு. பப்ஜி நான் அதுலேயே போயிட்டேனே, என்ன பண்ணுறது? சரி அப்பா சொல்கிறத கேட்டு பார்ப்போம், ஒரு தடவை கீழ்பிடிச்சு பார்ப்போம், நல்ல மார்க் எடுக்க முடியும் நம்பலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பை பற்றி பார்த்தீங்களா? சரி, என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். கதைகள் சொல்லி கொடுத்தாங்க, வேற பாடல் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர். வேற என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்தாங்களா? அப்புறம் ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுத்தாங்களா? வெரி குட். அப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும் போல. வேற சொல்லி கொடுத்தாங்க. சரி, ஓகே குட்டீஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேற்று நான் கூட பார்த்தேன், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா பார்த்து? ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி கதைகள், வசனங்கள், பாடல்கள், ஆக்ஷன் சாங்கு, ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இன்றைக்கி டே 2ல் உங்களுக்கு ஹெட்டிங் தெரியுமா? கீழ்ப்படிதல். டே 2 நைட்டிங்கு கீழ்ப்படிதல். சரி, இன்னொரு சொல்லுங்க பார்க்கலாம். செப்பூர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அக்காவுக்கு மறந்து போச்சு. ஓகே, வெற்றியுள்ள வாழ்க்கை. இன்னொரு சொல்லுங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன போகிறோம்? கதை வசனம் பார்க்க போகிறோம். அதுக்கு குட்டி ப்ரேயர் பண்ணிடுவோமா? சரி குட்டீஸ், எல்லாம் என்ன பண்ணுங்க? ஒழுங்கால் படியிடுங்க, கண்கள் மூடுங்க, கை குப்புங்க. அக்கா ப்ரேயர் பண்ணுறேன், என்ன பண்ணுங்க? கூடவே சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்களா? சரி குட்டீஸ். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா நன்றின் தகுதி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த காலை வேலை தேவன் ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குட்டீஸும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள் ஏசப்பா சொல்லுற கதைகள் மூலம், வசனங்கள் மூலம் ஏசப்பா அந்த பிள்ளைகள் மனதில் புரிந்து கொண்டு ஏசப்பா நன்றாக ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா நல்லபடியாக ஏசப்பா மனதில் பதிந்து கீழ்ப்படி கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா சொல்லித்தர ஒவ்வொரு மனப்பாட வசனமும் கதைகளும் ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா நன்றாய் மனதில் பதிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. சொல்லித்தர ஆசிரியர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் மூலம் ஏசப்பா அநேக பிள்ளைகள் ஏசப்பா இன்னும் விபிஎஸ்ல வந்து சேர கிருபை செய்யுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைகள் மூலம் ஏசப்பா அந்த பிள்ளைகள் நல்லபடியாக ஏசப்பா வசனத்தை கேட்டு நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீரே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசு நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர்? ஓகே, யார் சொல்கிறீங்க? நீங்கள் வரீங்களா? சரி, ஓகே. பிரேயர்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு தலைப்பு வந்து சொல்லுவாங்க. கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சரி குட்டீஸ். நாள் 2 தலைப்பு கீழ்ப்படிதல். சரி குட்டீஸ், நம்ம இன்னைக்கு வந்து தலைப்பும் வசனம் படிப்போமா? இன்னைக்கு செகண்ட் டே தலைப்பு சொல்லும் பார்க்கலாம். யாராவது ஒருத்தர்? வெரி குட். கீழ்ப்படிதல். வசனம் படிப்போமா? வசனம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பைபிள் இருக்கா? எல்லாரும் பைபிள் விட்டு உட்காரும் பார்க்கலாம். வேகம் பைபிள் விட்டு வாங்க. ஓகே, இப்போது பைபிளில் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20 வசனம் எடுத்துட்டிங்களா? வேகமாக எடுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ அக்கா வசனம் சொல்லுவேன், கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இன்னொரு டைம் சொல்லுவோமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த வசனம் தான் சொல்ல தெரியும் குட்டீஸ். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும் முடியும். நம்ம வந்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா அம்மா அப்பா சொல்லிட்டு வச்சு கேட்கணும். கீழ்ப்படி என்ன சொல்ல பார்க்கலாம்?
வெரி குட். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், சொல்கிற பேச்சை கேட்கணும், முக்கியமாக என்ன பண்ணணும், கடவுளுக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும். யாருன்னா சொன்னால் பண்ணணும், நான் செய்ய மாட்டேன் போம்மா, எனக்கு வந்து நானே இப்போ தான் வந்தேன், என்னை வந்து வேலை வாங்குறியே, நீ தம்பியை போ சொல்லுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம வந்து என்ன பண்ணணும், அம்மா எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா குட்டீஸ்? என்ன பண்ண, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கும் கீழ்ப்படியணும். இப்போ அக்கா வந்து தலைப்பு சொன்னேன்ல, வசனமும் சொன்னேன்ல, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் வசனமும் சொல்கிறீங்களா? யார் வரீங்க தலைப்பு சொல்கிறதுக்கு? ஓ, பிரேயா வரீங்களா? வசனம் சொல்ல யார் வரீங்க? மிஜோ மெல்வின் வரீங்களா? ஓகே, இப்போது தலைப்பும் வசனமும் சொல்கிறதுக்கு குட்டீஸ் வருவாங்க. நாள் 2 தலைப்பு கீழ்ப்படிதல். 2ஆம் நாளுக்கான வசனம் கீழ்ப்படிதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானவை. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜீரட், இப்ப லாஸ்டா வந்து பிரியா பாப்பாவும் நம்ம மிஜோவும் வசனம் சொன்னாங்க பாத்தியா? நல்லா இருக்கு, நல்லா சொன்னாங்களா? எனக்கு என்னவோ உனக்கு அந்த வசனம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. உனக்கு தெரியுமா அது? யாருக்கு? இல்லையா, அவங்க நல்லா சொன்னாங்களே, கேட்டா சொல்லுவாங்களே, அதெல்லாம் கேட்கலாமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பிள்ளைகளே? ஏதோ நீ செய்ய காட்டுற மாதிரி இருக்கு. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஓ மேலதான் டவுட்டா இருக்கு. அப்படிங்கிறியா? நீ சொல்றாரு. சரி, ட்ரை பண்ணுவோம். என் கூட சரி சொல்றதுக்கு நீங்க வருவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லாமா? ஒரே ஒரு டைம் சொல்லாமா? நம்ம மிஷோ சொன்ன அந்த வசனத்தை, இன்னைக்குள்ள வசனத்தை. ரெடியா? நான் சொல்லும் போது நீயும் சொல்லணும், என்னை மட்டும் கோர்த்து விடக்கூடாது. ஓகே, 2 பேரும் சொல்லலாம். சரியா? நான் சொல்ல சொல்லணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு. நான் ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன். என்ன மிஸ் பண்ணேன்? இன்னைக்குள்ள தலைப்பு சொல்லவே இல்லை. தலைப்பு சொல்லிதான் வசனம் சொல்லணும். அவன் விளையாடல, அவன் மறுபடியும் இப்ப சொல்லுவான். ஏன்னா நான் தலைப்பு சொல்லல இல்ல, அதனால அவன் சொல்லல. இப்ப மறுபடியும் அவன் சொல்றதுக்கு ரெடியா இருக்கான். சரியா? இப்ப சொல்லுவாங்க பாரு. தலைப்பு என்னது இன்னைக்கு? வெரி குட். சோ கீழ்ப்படிதல். வசனம் சொல்லலாமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. சொல்லு, நீங்க ஒருத்தர் சொல்லு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஓகே, இப்படி சொல்லலாமா? கொலோசையர் 3:20. ஓகே, நம்ம கூட சேர்ந்து அவங்களும் கரெக்டா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, வீடியோஸ் கிளாப் பண்ணு. ஓகே ஓகே, அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா சொல்லு. வெரி குட். நம்மளுக்கு வந்து அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு ஆஷாக்கா சொல்லுவாங்க. ஓகேவா? சரி குட்டீஸ், இப்போ எல்லாரும் மனப்பாடம் படிச்சிங்களா? வந்து சொன்னாங்களா? ஓகே, இப்போ அதே மாதிரி மனப்பாடம் வசனம் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் படித்து வச்சுக்கோங்க. கடைசியில் நான் திரும்ப அவங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் எல்லாம் பண்ணணும், கரெக்டாக அந்த சொல்லி என்ன பண்ணணும், எல்லாரும் பாராட்ட பெறணும். ஓகேவா? இப்போ முக்கியமான இதுக்கு போக போகிறோம். என்ன சொல்ல மக்களா? எல்லாம் கெஸ் பண்ணீங்களா? என்ன கெஸ் பண்ணீங்க? எல்லாருக்கும் பிடிச்சது. வெரி குட். என்ன சொல்ல போகிறோம்? கதை சொல்ல போகிறோம். இப்போல்லாம் கதை கேட்போமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? நீங்கள்லாம் படிக்கட்டு ஏறுவீங்களா? எப்படி ஏறுவீங்க? கீழேருந்து மேலே ஏறுவீங்களா, மேலேருந்து கீழே ஏறுவீங்களா? வெரி குட். கீழேருந்து மேலே ஏறுவோம். அதே போல் கீழ்ப்படிதல் என்ன மட்டும்தான் முடியும், நம்ம மேல் படிக்கு செல்ல முடியும்.
கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும்தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும்தான் ஏசப்பா போகிறாங்க எனக்கு gift கொடுப்பாங்க. என்ன gift தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். ஏசப்பா யாருக்குமே தராத ஒரு விசேஷித்த ஞானத்தை பண்ண போடுவாங்க, நமக்கு தருவாங்க. இப்போ நம்ம வந்து பைபிள் சொல்லி பார்ப்போமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான், ஓகேவா? இருந்தாலும் அக்கா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, ஓகேவா? இப்போ அக்கா ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மானை போலவும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று யார் யாரும் கூறியது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஆபிரகாமிடம் ஆண்டவர் கூறியது. ஓகே குட்டீஸ், ஆபிரகாமியுடன் மகன் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், ஈசாக்கு. நம்ம இங்கே பார்க்க போகிறது என்ன தெரியுமா? ஆபிரகாம் மற்றும் ஈசாக் பற்றி பார்க்க போகிறோம். கடைக்குள்ள போவோமா? ஃபஸ்ட்டு நம்ம ஆபிரகாம் யார் பார்ப்போமா? ஆபிரகாம் வந்து கடவுள் மீது மிகவும் பயம் உள்ளவராகவும் கடவுள் மீது மிகவும் நம்பிக்கை உள்ளவராகவும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராகவும் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் வந்து இருந்தார். ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லையா குட்டீஸ்? இதெல்லாம் பண்ணல. ஆபிரகாம் வந்து கடவுள் மீது உள்ள நம்பிக்கை என்ன பண்ணல, ஒரு நாளும் குறையவே இல்லை. ஒரு நாள் தேவதை என்ன பண்ணுறா தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க, வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே ஆபிரகாம் வந்து மனசுக்குள்ளே இந்த மாதிரி யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லையே, நம்மளுக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு வயசாயிருச்சு, நம்மளுக்கு கூட குழந்தை பிறக்கும் அப்படின்னா மனசுக்குள்ளே யோசித்தாரா? இல்லவே இல்லை குட்டீஸ். என்ன பண்ணார்? அவர் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். ஒரு நாள் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தெரியுமா உங்களுக்கு? வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு. ஈசாக்கு என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க. ஈசாக்கு வளர்ந்து இப்போ ஈசாக்கு ஒரு 10 வயசு ஆகுது. 10 வயசு ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க? கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம்கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறா தெரியுமா? உன்னுடைய ஒரே குமாரனும் உன் ஏகசுதனுமாகிய ஈசாக்கு என்ன பண்ண எனக்கு தகன பலியாக கொடு, நான் சொல்கிற இடத்துல போய் கொடுன்னு சொல்கிறாரு. அது என்ன ஒரு தெரியுமா? மோரிய தேசத்தில் போய் கொடுக்க சொல்கிறாரு. மோரிய தேசத்தில் ஒரு மலை இருக்கான், அந்த மலையில் போய் என்ன பண்ணு தகன பலி சேர்த்து சொல்கிறாரு. உடனே ஏசு தான் பார்த்துருமா? ஆபிரகாம் வந்து கடவுள்கிட்ட ஒன்றுமே சொல்ல, கடவுளுக்கெல்லாம் பார்த்துருமா? கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதிகாலமே எழுந்து என்ன பண்ணார்? அவர் 2 வேலையாட்களையும் ஈசாக்கையும் கொஞ்சோண்டு விறகு கட்டி என்ன பண்ணார்? எடுத்துட்டு கழுதை மேலேயே என்ன பண்ணுறாங்க? பிரயாணம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பிரயாணம் பண்ணி 2 நாள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணுறாங்க? 3ஆவது நாள் ஒரே தேசத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க? வந்துட்டாங்க. இப்போ அந்த மலைக்கிட்ட வந்துட்டாங்க. மலைக்கிட்ட வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்ணா தெரியுமா? அவங்க 2 வேலையாட்கள்லையும் கழுதையும் என்ன பண்ணுறாரு? இங்கே நிற்க சொல்லிட்டு அவருடைய மகன் ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? கூட்டிக்கிட்டு மலை ஏற போகிறாரு. அப்போது ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? அது வரைக்கும் ஈசாக்கு பேசவே இல்லை, வாயே திறக்கலை. அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணார்? வந்தார். இப்போ ஈசாக்கு அவங்க ஆபிரகாம்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அப்பா, விறகு கட்டு இருக்குது, நெருப்பு இதுவும் இருக்குது, ஆனால் பலியிட ஆடு இல்லையப்பான்னு கேட்குறாரு. உடனே என்ன சொல்கிறா தெரியுமா? ஆபிரகாமே, கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா அப்படின்னு என்ன பண்ணார்? கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டு போகும்போது மேலே போய் என்ன பண்ணாங்க? கூட்டிகிட்டு போயிட்டாரு. கூட்டு போயிட்டு ஒரு அழகான என்ன பண்ணுறாங்க? ஒரு தகன பலியை ரெடி பண்ணி ஈசாக்கு என்ன பண்ணுறாங்க? 2 கைகளையும் கட்டி ஈசாக்கை படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சு இப்போ என்ன பண்ணுறாரு? ஈசாக்கு மேலே கத்தியை ஓங்கி என்ன பண்ணுறாரு? குத்துறதுக்காக போகிறாரு. அப்போ ஒரு சத்தம் கேட்குது. என்ன பண்ணுறாரு தெரியுமா? தேவதூதை வந்து பேசுகிறாரு. உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே அப்படின்னு
சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ உன் புத்திரன் உன்னுடைய ஒரே புத்திரனையும் உன் ஏக சுதனை பண்ணுற எனக்காக எனக்கு கர்த்தருக்கு பயந்து நீ தகன பலியிடுறதுனால என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, இப்போ பலியிடணும். என்ன பண்ணும், அப்போது பலியிடுறதுக்காக பார்க்குறாங்க. அப்போது ஒரு முட்புதரில் ஒரு ஆடு என்ன பண்ணுறது தெரியுமா, மாட்டிகிட்டு இருக்குது. உடனே அந்த ஆடை என்ன பண்ணுறாரு, பிடிச்சிட்டு வந்து ஆபிரகாமு தன் மகனுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு, அந்த ஆடை பலியிட்டுட்டாரு. பலியிட்ட உடனே இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேர் தெரியுமா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அக்கா சொல்கிறேன். யெகோவா ஈரேன்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கு என்னத்தம் தெரியுமா, கர்த்தர் பர்வதத்திலே பார்த்து கொள்வார் என்று அர்த்தமா. ஓகேவா, அந்த பேர் வச்ச உடனே என்ன பண்ணா தெரியுமா, மறுபடியும் 2வது முறை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவதூத மூலமாக வந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஒரே குமாரனும் உன் ஏக சுதனும் ஆகிய உடைய மகன் என்ன பண்ணுறா, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவனை தகன பலியிட்டதுனால கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி இது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவர் ஆபிரகாமு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனாலும் ஈசாக்கு அவரோட தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனாலும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஒரு பிளெஸ்ஸிங்கு கொடுத்தாங்க. இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பார்த்தீங்களா குட்டீஸ். அதே போல் உங்களுக்கும் பிளெஸ்ஸிங் வேணுமா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளுக்கு கீழ்ப்படியணும். ஓகேவா, நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவீங்களா, முதல்ல என்ன பண்ணணும், உங்களுக்கு பெற்றோருக்கும் நீங்கள் கீழ்ப்படியணும். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் எல்லோரும் சரின்னு சொல்லி காது கொடுத்து கேட்கணும். எல்லாம் கேட்க மாட்டீங்களா, வெரி குட். இப்போ என்ன பண்ணணும், எல்லா அம்மா என்ன சொன்னாலும் அப்பா என்ன சொன்னாலும், அம்மா அப்பா மட்டும் இல்லை பெரியவங்க என்ன சொன்னாலும் பண்ணோம், நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்டால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நான் என்ன கிஃப்ட்டுன்னு சொன்னாலும் முன்னாடி சொன்னால் தெரியுமா, ஒரு ஞானத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்து கதை பார்த்தோம், மனப்பாட வசனம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு முக்கியமான இது பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா, பாட்டு கேட்க பிடிக்குமா, நம்ம இப்போ அதான் பார்க்க போகிறோம். பார்ப்போமா, வெல்கே குட்டீஸ். இப்போது அக்கா என்ன பண்ண போகிறாங்க, 2 பேர் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் சாங் சொல்லி தர போகிறாங்க. இப்போ கேட்போமா, வாங்க போகலாம். ஹாய் குட்டீஸ், VBS 2ஆம் நாள். இன்னைக்கு தலைப்பு கீழ்ப்படுதல். ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? ஏற முடியுமா, அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா, படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா, அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா, கீழ்ப்படிந்தா மேல் படிக்கு செல்ல முடியுமே, கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே, கீழ்ப்படிந்தா மேல் படிக்கு செல்ல முடியுமே, கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே. சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே, வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே, வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு, கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே, கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. அன்னாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அந்த பெண் ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. அப்படி நீங்க தந்தீங்கன்னா என்னுடைய குழந்தைய ஆலயத்து வேலைக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏசப்பா அந்த பெண்ணுடைய ஜெபத்தை கேட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளைய கொடுத்தாங்க. அந்த குழந்தை பேரு தான் சாமுவேல்.
அன்னாள் ஏசப்பாட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, தன்னுடைய ஆண் பிள்ளைய நான் உங்ககிட்டயே கொடுத்துருவேன்னு. அதனால சாமுவேல் சற்றே வளர்ந்த உடனே ஆலயத்தில் உள்ள ஏலி தாத்தாட்ட வந்து குட்டி சாமுவேலை விட்டாங்க. ஏலி தாத்தாவுக்கு வயசாயிக்கிட்டே போச்சு. அவருக்கு சரியா கண் பார்வை கூட தெரியல. அந்த நேரத்துல அவருக்கு ரொம்பவே உதவியா இருந்தது யாருன்னா சாமுவேல் தான். சாமுவேல் ஏலி தாத்தா சொல்ற எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு சமத்தா இருந்தாரு. சாமுவேல் குட்டி பையனா, நல்ல பையனா, செல்ல பையனா, தங்க பையனா கீழ்ப்படிஞ்சு இருந்தாரு. ஒரு நாள் சாமுவேல் ஆலயத்துல தன்னுடைய படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே சாமுவேல் எந்திரிச்சு பார்த்தாரு. தாத்தா நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு நடந்து போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் சமத்தா படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. திரும்பவும் சாமுவேல் போய் தன்னுடைய படுக்கையில படுத்துட்டாரு. திரும்பவும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே தாத்தா மறுபடியும் கூப்பிடுறாங்களான்னு சொல்லி எந்திரிச்சு தாத்தாட்ட போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சாமுவேல் சொன்னாரு. உடனே தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் நல்லா சமத்தா படுத்துக்கோ என்ன அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாரு. திரும்பவும் வந்து சாமுவேல் தன்னுடைய படுக்கையில போர்வைய போத்திக்கிட்டு படுத்தாரு. திரும்பவும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே மறுபடியும் ஏலி தாத்தாட்ட போய், கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டாரு. உடனே ஏலி தாத்தா, நான் கூப்பிடலப்பா, நீ போய் படுத்துக்கோன்னு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஏலி தாத்தாவுக்கு ஒரு யோசனை, ஒருவேளை ஏசப்பா சாமுவேலை கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சாமுவேல் அடுத்த முறை சத்தம் கேட்டா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொல்லணும், சரியா அப்படின்னு சாமுவேலை அனுப்பி வச்சாரு. சாமுவேல் மறுபடியும் போய் படுக்கையில படுத்தாரு. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு, சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு. உடனே சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஏசப்பா என்ன சொன்னாருன்னா, ஏலியுடைய பசங்க ரொம்ப தப்பு பண்றாங்க, ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பாவம் பண்றாங்க, அவங்கள நான் தண்டிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வசனத்தை கேட்டுட்டு சாமுவேல் நைட் அப்படியே தூங்கிட்டாரு. காலையில எந்திரிச்ச உடனே ஆலயத்துல உள்ள வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ஏலி தாத்தா வந்து, நைட்டு ஏசப்பா என்ன வசனத்தை பேசினாங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே சாமுவேல், ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, உங்க பசங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க, அதனால தண்டிக்க போறாங்களாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே ஏசப்பா எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வாரு அப்படின்னு ஏலி தாத்தா சொன்னாரு. நம்ம ஸ்டெப்ல இருந்தா ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நான் வந்து நல்லா ஆடுவேன். இந்த பிபிஎஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அவங்க டான்ஸ் ஆடுறாங்க இல்ல. ஓ அப்படியா? அப்ப நான் எதுவுமே பார்க்கலையே. நம்மளும் ஒரு ட்ரை பண்ணுவோமா? பேசிக்கலி அது ஒரு டான்சர், யூனோ. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? போலாமா? அவங்க எந்திரிச்சு யார் சொல்லலாமா? அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்பவுமே 1 2 3 சொன்னா எழுதிப்பாங்க. 1 2 3 சொல்லலாமா? அவங்க 1 2 3 தெரியுமா முதல்ல? சரி 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 சரி. 1 நானே மாட்டி சொல்லிட்டேன். 1 3 இப்போ இந்தப்பா 1 2 3. ஓகே. Get up.
ரெடியா இருக்காங்க. போலாமா? நாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சால கிளம்பு. படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? கீழ்ப்படிந்தா மேல் படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்தா மேல் படிக்கு செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தா உருப்படியா மாற முடியுமே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. என்ன குட்டி சூப்பரா ஆடிட்டீங்க. அவங்க யாரு நினைச்ச? அவங்க என்னை பார்த்து ஆடினாங்கல்ல, சூப்பரா ஆடிப்பாங்க. அடிப்பாங்க என்ன பார்த்து ஆடினாங்க, செமையா ஆடிட்டாங்க. அவங்க எப்பவுமே ஒரு செமையா ஆடுவாங்க. என்ன சொல்ல முடியும்? நல்லா ஆடினாங்க. சரி, இப்ப அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அவங்க கிளாப் பண்ண வேண்டாம். ஓ, அது மறந்துட்டோல. விபிஎஸ் கிளாப் தெரியுமா உனக்கு? தெரியுமே. எங்க பண்ணு பார்ப்போம். சவுண்ட் வர கிளாப். ஓகேவா? பண்ணிக்கலாமா உங்களுக்கு? ஓகே, குட், வெரி குட். அப்போ நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அடுத்த ப்ரோக்ராம் நம்ம ஆஷாக்கா சொல்லுவாங்க. அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஓகே ஓகே, நமக்காக அடுத்த ப்ரோக்ராம் ஆஷாக்கா சொல்லுறாங்க. குட்டீஸ், என்ன எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க? டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. ஓ, இன்னும் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு? டான்ஸ் தான் பார்த்துட்டே இருக்கீங்களா? சரி, ஓகே குட்டீஸ். இப்போ எல்லாம் டான்ஸ் பார்த்தீங்கல்ல, டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல உங்களுக்கு? எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இப்போது நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். இந்த கதை சொல்கிறதுக்கு மாலக்கா வராங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செம்ம ஜாலியாக இருப்பீங்கல்ல? விபிஎஸ் வேறு தொடங்கிருச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கல்ல? இன்னைக்கு எத்தனாவது நாள்? 2வது நாள் இல்லை? இன்னைக்குரிய தலைப்பு என்னது? கீழ்ப்படிதல். பாட்டு எல்லாரும் கேட்டுட்டீங்க. கதையும் என்ன செய்ய போகிறோம்? நம்ம இப்போ கேட்க போகிறோம். அக்கா இப்போ என்ன செய்ய போகிறேன்? கதை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சரியா? இப்போ கதை கேட்கலாமா? இன்னைக்கு தலைப்பு என்னதுன்னா கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா சொல்றத செய்யறது தான் கீழ்ப்படிதல். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அப்பா அம்மா சொல்றதை என்ன செய்யறது இல்லை, கேட்கறதே இல்லை. ஆனால் அப்பா அம்மா சொல்றத செய்யறது தான் கீழ்ப்படிதல். சரியா? இப்போ நம்ம கதையை கேட்கலாமா? ராஜுன்னு ஒரு டாக்டர் இருந்தாங்களாம். அந்த டாக்டருக்கு வில்லியம் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருந்தானாம். சரியா? அந்த மகனை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க என்ன பணி நேரம் அதிகமாயிரும். அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க பக்கத்து வீட்டில் நீ இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, இப்போ ஸ்கூலும் இல்லை, எல்லாருக்குமே லீவு. இப்போ யார் வீட்லேயும் என்ன செய்ய முடியாது, கொண்டு விட முடியாது. நம்ம அந்த சூழலில் என்ன செய்கிறோம், இப்போ இருக்கிறோம்ல, அதனால என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி தான் அந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இனிமேல் யார் வீட்லையும் விட முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம். அங்கே ஒரு ஆஃபீஸ் ரூமில் அவனை என்ன செஞ்சுருக்காங்க, தங்க வச்சுருந்தாங்க வில்லியம். அப்போது அந்த ராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பணி நிமித்தமாக என்ன செஞ்சிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை கவனிக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபீஸ் ரூமில் அவன் என்ன செஞ்சிருந்தான், உட்கார சொன்னான். அவன் அங்கேயே உட்காந்துருந்தான். அந்த ஜன்னல் வழியாக எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருந்தானான்.
அப்போ அங்கே நிறைய குட்டி பிள்ளைங்க எல்லாம் ப்ளே கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்து இவனுக்கு விளாடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, நீ இதை விட்டு எங்கேயும் வெளியே போகாத, நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால சரி அப்பா சொல்லிக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லியம் என்ன செஞ்சானா அங்கேயே உட்காந்துட்டு இருந்தானா, எங்கேயுமே போகலையா. அப்போ ராஜு டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க, அங்கே பேஷண்ட்லாம் கவனிச்சிட்டு காலையில் அவனை அந்த ரூமில் விட்டுருக்காங்க. ஈவினிங் போல் தான் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வருது, நம்ம மகனை என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோமே, அவனை அங்கே உட்கார வச்சோமே, சாப்பாடு கொடுக்கலையே, எதுவுமே கவனிக்கலையே, மறந்துட்டோமேன்ட்டு வேகமாக என்ன செஞ்சாங்க, ஓடி வந்தாங்களாம். அங்கே பார்த்தா அவன் ரூமில், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரூமில் அவனை எங்கே அவங்க அப்பா இருக்க சொன்னாங்களோ அந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே இருந்தாங்கண்ணா. பார்த்த உடனே அப்பா அவனை கெட்டி பிடிச்சி, நான் சொன்ன மாதிரியே நீ உட்காந்துட்ட, நான் கவனிக்கவே இல்லை, மறந்து போயிட்டேன், சரி நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ இங்கேயே உட்காந்துருக்கீன்னு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா. உடனே அவங்க சந்தோஷத்தில் ராஜ் என்ன செய்கிறாரு அப்படின்னா வில்லியமை காரில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு தேவையான ஐஸ்கிரீமு, அவனுக்கு என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்குமோ எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தாங்களாம். நம்ம அப்பாவும் நம்ம அப்பா அம்மாவுக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆனால் நம்ம அப்பா சொன்னதை கேட்கலைன்னா நம்ம என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்கல்ல. ஆனால் வில்லியம் அவங்க அப்பாவுக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க அப்பா சந்தோஷத்தில் அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். பிள்ளைகளே, நாமளும் நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் நமக்கு என்ன செஞ்சுருவாங்க, சேர்ந்து தருவாங்க. நமக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை. நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக என்ன செய்யும், மாறும். அது போல தான் ஏசப்பாவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. நாமளும் அது போல் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். குட்டீஸ், இப்போ எல்லாம் கதை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? என்ன சொன்னாங்க கதையில்? கீழ்ப்படியை பற்றி சொன்னாங்களா? நீங்களாம் கீழ்ப்படுவீங்களா இனிமேல் உங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம்? சரி குட்டீஸ், இப்போ ப்ரேயர் பண்ணுவோமா? இப்போ ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம ஆலினக்கா வர போகிறாங்க. ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு குட்டி தம்பி வில்லியம்ஸ் தம்பி கதை கேட்டோம்ல, அந்த தம்பி கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா இருந்தாங்கல்ல, அதனால நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்கல்ல. அதே போல நம்மளும் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா இருந்தா அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சரி, நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாமா? கைய கூப்பி கண்ண மூடி ஜெபம் பண்ணலாம். ஜெபம். ஏசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த VBS உள்ள 2வது நாள் உள்ள தலைப்பே கீழ்ப்படுதல் தான் ஏசப்பா. நாங்க கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா வாழத்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையே கீழ்ப்படுதல் தான் ஏசப்பா. ஏசப்பா, அந்த கீழ்ப்படுதலை நாங்க கடைபிடிக்கத்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை தாயின் கருவுல தெரிந்து கொண்டீங்க ஏசப்பா. எங்கள் பெற்றோர்கள் மூலியமா வளர்க்குறீங்க ஏசப்பா. நாங்கள் பெற்றோர்கள் பேச கீழ்ப்படையத்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்க தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை தள்ளாத பிள்ளைங்களா வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்க ஞானத்திலும் அறிவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியட நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நாங்க கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகாதபடி ஏசப்பா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாத்தையும் பொறுப்பேற்று பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஏசி மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம்ம ஆசைப்பட்டது கூட கிடைக்காது, ஆனா நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்தா தேவன் நம்மள அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. எல்லாரும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாய். தெரிய மாட்டேங்குது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன பண்ற? அப்படின்னா நீ அவங்க பிரேயர் பண்ணும்போது கண்ணை முழிச்சு பாத்துட்டு இருந்திருக்கிற, பிரேயர் பண்ணல. நீ டெய்லி ஒழுங்கா பிரேயர் பண்றியா? காலையில நைட்டு உன்னை பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்குது. பிரேயர் பண்ணி பைபிள் ரீட் பண்ணி மறைக்காதீங்க. வா 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 கேட்டுக்கோ வா. அவங்க இப்ப நம்ம ஆரியனக்கா இவ்வளவு அழகா பிரேயர் பண்ணாங்க. நீ பண்ணுவியா டெய்லி? ஓகே. சோ பிள்ளைங்க நீங்க பண்ணுவீங்களா டெய்லி பிரேயர்? அவங்களா டெய்லி பண்ணுவாங்கண்ணா. இப்போ நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க சொன்னதுக்கு எல்லாரும் கீழ்ப்படிய போறாங்க. ஓகே. சோ அவங்களும் இனிமே டெய்லி வந்து பிரேயர் பண்ணுவாங்க, டெய்லி பைபிள் ரீட் பண்ணுவாங்க. நம்ம ஆரியனக்கா இவ்வளவு அழகா பிரேயர் பண்ணி
நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக் கொடுத்தாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி நம்மளும் வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணி பைபிள் ரீட் பண்ணி நம்ம ஆண்டவரை டெய்லி பேசணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா நம்ம கூட பேசுவார். சரியா? ஓகேவா? நீ பண்ணுவியா? சரி நான் பண்ணுவேனா. நம்ம வாங்க போற ஆஷாக்கு வந்தாங்க பாருங்க. ஓகே 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 வா 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 வா. நம்ம இப்போ இன்னொரு டைம் வந்து மெமரி வேர்ட் சொல்வோமா? மெமரி வேர்ட் சொல்கிறதுக்காக ஜெபிசன் தம்பி வந்து சொல்ல போகிறாங்க. எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. பிள்ளைகளே, பட்டருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து இது கர்த்தருக்கு பிரியமானது. கொலோசியர் 3:20. ஜீரட், இப்ப நம்ம வசனம் கத்து கொடுத்த தெரியுமா பிள்ளைங்களுக்கு? யாருமே ஒழுங்காவே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல பாத்தியா? ஆமா. இப்ப பாத்தியா நம்ம ஜெபிசன் எவ்வளவு அழகா அந்த வசனத்துக்கு மறுபடியும் சொல்லி காட்டின பாத்தியா? ஆமா, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீ ஏன் திணறன? ஆனா அந்த அவன் வந்து குட்டி பையன் எவ்வளவு அழகா அந்த வசனத்துல மறுபடியும் சொன்னான் பாத்தியா? திக்காம சொன்னான் பாத்தியா? அவனுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆப் கொடுத்துலாமா? ஓகே. அண்ணா அங்க யாரோ வர்ற மாதிரி இருக்குனா? இது வந்து நம்ம ஆஷாக்கா வர்ற நேரம். அப்ப நம்ம கிளம்புற நேரம். ஓகே. சரி குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் தெரியுமா? ஆக்டிவிட்டிஸ் பார்க்க போறோம். இப்போ எல்லாரும் பார்த்தீங்களா ஆக்டிவிட்டிஸ்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சொல்லி கொடுத்தாங்களா ஜீனட்டக்கா உங்களுக்கு அழகா ஆக்டிவிட்டிஸ்? அதே மாதிரி என்ன பண்ண போறாங்க தெரியுமா? இன்னைக்கும் வந்து ஜீனட்டக்கா உங்களுக்கு சொல்லி தர போறாங்க ஆக்டிவிட்டிஸ். பார்க்க போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டி. அதுக்கு முன்னாடி நீங்கள் நேற்று பண்ண ஆக்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம இன்னைக்கான ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வரைஞ்சி அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர்லேயும் அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சர்க்கிளையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்ல ஒரு பூ, அந்த பூவில் இதை வந்து நடுவில் இதை வந்து ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அந்த க்ரீன் கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வந்து ரோல் பண்ணியிருக்கேன். அந்த ரோல் பண்ணதில் வந்து ஒரு லீஃப், ஓகேவா? அந்த லீஃபை வந்து நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல, ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஃப்ளவருக்கு பின்னாடி இந்த ஸ்டெம், ஃப்ளவரோடைய ஸ்டெம்மை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்ல. நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் கீழ்ப்படிவீங்க, கரெக்டாக? அதை என்னெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியணுன்ட்டு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து அதை இந்த நடுவில் எழுதி இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒரு பாக்ஸில் நீங்கள் கொஞ்சம் மண் போட்டு இந்த ஃப்ளவர் இருக்குல்ல அதை நடுவில்
இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த ஷோகேஸில் வச்சு நீங்கள் டெய்லி இதை பார்த்து நீங்கள் எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். சரியா? நம்ம இன்றைக்கான ஆக்டிவிட்டியை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அவளோட காத்துட்டு இருக்கிற குயிஸ் டைம். நம்மளுக்காக சேமன்னா குயிஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாமா? ஹலோ குட்டீஸ், என்ன இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சா? எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி நம்ம கேட்டோம். ஸோ நம்ம நல்லா டான்ஸ் ஆடணுமா? அது 2 டைம் ஆடணுமா? அக்கா கூட சேர்த்து நம்ம டான்ஸ் ஆடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபைனலாக நம்ம வந்தாச்சு, ஃபைனல் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இதில் உங்களுக்கு வந்து நான் இது வந்து குயிஸ் டைம். ஸோ உங்களுக்கு நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கிராஃப்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுலேருந்து உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே வந்து உங்களை நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்கு வந்து நாங்கள் ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா கூகுள் ஷீட்ஸில் உங்களுக்கு வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணுவேன். மேபி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அந்த லிங்க் நாங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் போடுறேன். அந்த லிங்க்ல நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கீழே பார்க்குறீங்க, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜ் வரும். சரியா? இந்த பேஜில் உங்களோட நேம் கொடுக்குறீங்க, நேம் அண்ட் ஏஜ் கேட்கும். ஸோ உங்களோட ஏஜ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டன் அப்படின்னு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கொடுக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு நம்மளோட சாம்பிள் குயிஸ்மே இதில் காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் குயிஸ் நாங்கள் இருக்கும். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய பாஷைகளை கற்றல் தாறுமாறாக்கிய இடம் அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கேட்டிருக்கேன். அந்த 4 ஆப்ஷன்ல நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏரிகோ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களேன், ஏரிகோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து 1 அப்படின்னா 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் 3னா 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் வந்து வியூ ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் என்ட்ரு பண்ண இது எல்லாமே வரும். இப்போ ஒரு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கேன், ஸோ ராங்னு வந்துருக்குது. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பாபியல். செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, பட் நான் செலக்ட் பண்ணது ஆப்ஷன் 1. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3, பட் நான் இது ஆப்ஷன் 4, பட் நான் செலக்ட் பண்ணது ஆப்ஷன் 3. ஸோ மூணுமே வந்து தப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 of 3 points அப்படின்னு இங்கே காட்டும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதிலே பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி கவனிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கொஸ்டின் இதில் இருக்கும். நீங்கள் வந்து இதை நீங்கள் ஆன்சர் பண்ணி நீங்கள் எவால்வேட் பண்ணிக்கோங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ அவங்களோட எதிர்பார்த்துருக்கிற குயிஸ் டைம் இப்போ வந்தாச்சு. ஓகேவா? ஸோ எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நேற்று கூகுள் ஷீட்டில் நீங்கள் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த 10 கொஸ்டின்ஸ் யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நேம் லிஸ்ட்டு இப்போ நம்ம வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. கூகுள் ஷீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணது 10 பேர். அவங்க யார் அப்படின்னா ஜே ஆசிர் ஜோயல், ஜே ஆரன் ஜோஷ்வா, ஜே ஆர்லின் ஜெசிகா, ஏ சாம் சந்தோஷ், எஸ் கிறிஸ்லின் ஜெனிட்டா, ஆர் எல்கின் பிரஜோ, கே கைட்லின் ரியா, ஜே பிளஸ்ஸி, எஸ் ரெனிகா, ஏ ஐஸ் பெஸ்டஸ். ஸோ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, 10 out of 10 வாங்கியிருக்கீங்க. காட் பிளஸ் யூ. இதுக்கு மேலே ரொம்ப பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மெம்பர்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் 8, 9 இந்த மாதிரி தான் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாருமே நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் 10 out of 10 வாங்க முடியும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம நேற்று நான் கேட்ட அந்த 3 குயிஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ண ஃபர்ஸ்ட் 3 யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, நான் கேட்ட நேற்று அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாலுவை வாங்குவதற்கு மெஷினரியிடம் குறைவாக இருந்த பணம் எவ்வளவு? இதுக்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் டி 27. இரண்டாவது கொஸ்டின், இன்றைய மனப்பாட வசனம் என்ன, அதாவது நேற்றைய மனப்பாட வசனம் என்ன? அதற்கு ஆன்சர் வந்து சரியான விடை ஆப்ஷன் சி எபேசியர் 5:2. மூன்றாவது கொஸ்டின், மிஷனரியின் வீட்டில் பாலு எத்தனை நாட்கள் சந்தோஷமாக இருந்தான்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ 3 நாட்கள். ஸோ இதுக்கு சரியான விடை எழுதி முதல் 3 இடத்தை பிடித்த அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் என்றால், செட்டிப்புணியத்திலிருந்து ஆசிர் ஜோயல், இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த இதுக்கு ஆன்சர் அனுப்பியிருக்கிறாங்க. இரண்டாவது செங்கல்பட்டிலிருந்து எல்கின் பிரஜோ. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு ஆன்சர் 3மே கரெக்டு, இரண்டாவது அனுப்பியிருக்கிறாங்க. மூன்றாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சுக்லாபுரம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து ரெனிகா அப்படிங்கிறவங்க மூன்றாவதாக நமக்கு ஆன்சர் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த 3 பேருக்கும் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும். அதில் நேற்று அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஃபைனல் டே ப்ரோக்ராமில் நம்ம பாஸ்டர் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் யாருக்கு என்ன கிஃப்ட்டு. அதனால நீங்கள் வந்து டெய்லி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் இருக்கு, டோன்ட் மிஸ் இட். ஓகேவா? இன்னைக்கு நம்ம குயிஸ் ப்ரோக்ராம் போகலாமா? அன்னைக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இதில் இருந்தனாலும் நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். அதனால நம்ம வந்து இப்போ நம்ம குயிஸ் செக்ஷனுக்கு நம்ம போகலாம். சரியா? இப்போ நான் கேட்க போகிற அந்த கொஸ்டினுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்னோட நம்பர் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுற அந்த நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 9176713335. ஸோ இந்த நம்பரை வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் போயிட்டு உங்களோட நேம் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் எந்த ஊர், நேட்டிவ்னு போட்டு உங்கள் ஊர், சென்னைனா சென்னை, எஸ்பி கோயில்னா எஸ்பி கோயில், திருநெல்வேலினா திருநெல்வேலி. ஸோ உங்களோட ஊர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கேட்குற நான் அந்த கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர், ஆப்ஷன் ஏவா பியா சியா, செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் ஏவா பியா சியா. ஸோ இந்த மாதிரி நான் கேட்குற 3 கொஸ்டினுக்கும் ஏபிசி மட்டும் போட்டால் போதும். ஃபுல்லாக எனக்கு டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண முன்னாடி வேற யாராச்சும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எனக்கு ஏபிசி மட்டும் எனக்கு போட்டால் போதும். ஸோ இது இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் யார் அனுப்புகிறாங்க, கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் இருக்குது. அந்த ஃபைனல் டே அவங்க நேம் நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ குயிஸில் போகலாமா? ரெடியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சாமுவேல் தலைக்கடியில் வைத்த தலையணையின் நிறம் என்ன? சாமுவேல் தலைக்கடியில் வைத்த தலையணையின் நிறம் என்ன? ஆப்ஷன் ஏ சிகப்பு, ஆப்ஷன் பி ஆரஞ்சு, ஆப்ஷன் சி பச்சை, ஆப்ஷன் டி நீலம். இரண்டாவது கொஸ்டின், தன்னுடைய மகன் என்னவாக வேண்டும் என்று தன் தந்தை விருப்பப்பட்டார். தன்னுடைய மகன் என்னவாக வேண்டும் என்று தந்தை விருப்பப்பட்டார். ஆப்ஷன் ஏ ஐஆர்எஸ், ஆப்ஷன் பி ஐஎஃப்எஸ், ஆப்ஷன் சி ஐபிஎஸ், ஆப்ஷன் டி ஐஏஎஸ். மூன்றாவது கொஸ்டின், சத்தம் கேட்டவுடன் ஏலி தாத்தாவிடம் போகும்போது சாமுவேல் கையில் வைத்திருந்த பொருள் என்ன? சத்தம் கேட்டவுடன் ஏலி தாத்தாவிடம் போகும்போது சாமுவேல் கையில் வைத்திருந்த பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ கோல், ஆப்ஷன் பி விளக்கு, ஆப்ஷன் சி செல்போன், ஆப்ஷன் டி தண்ணீர் ஜாடி. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாச்சு. இதுக்கு ஆன்சர் வந்து யார் ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் யார் அனுப்புறீங்களோ அவங்கள நாங்கள் வந்து நாளைக்கு தேர்ட் டே ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வந்து இந்த குயிஸ் செக்ஷனில் கண்டிப்பாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டே டியூன்.
ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. பை. முதல்ல நான் எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருந்தேன். வெறும் அந்த பப்ஜிலேயே நான் அவ்வளோ முழுங்கி கிடந்தேன். நான் ரொம்ப மார்க்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எடுத்தேன். என் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு மனம் மாறி எங்கள் அப்பாவுக்கு நான் இப்போ எங்கள் அப்பா கீழ்ப்படிக்கிறேன். என் வாழ்க்கை இப்போ வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறிடுச்சு. இதை பார்க்குற நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிங்க, உங்களோட பெரியவங்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். அப்போ உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முயல்னேன். ரொம்ப மார்க்ஸ் கம்மியாக வாங்கினேன், உங்களை வேதனைப்படுத்தினேன், உங்கள்கிட்ட ஏமாத்தினேன். ஆனால் இப்போ உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். நான் ஐஏஎஸ்ஸாக மாறிட்டேன். எனக்கு இது போதும்ப்பா. நீ என் பேச்சை கேட்ட பத்தியா, எனக்கு அது போதும். எனக்கு கீழ்படிச்சு நடந்த பத்தியா, எனக்கு அது போதும்ப்பா. எனக்கு இது போதும். இப்பயாச்சும் நீ வந்து எனக்கு கீழ்படிஞ்சு நீ ஒழுங்கா படிச்சு கீழ்படிஞ்சதுனால இப்ப நீ ஐஏஎஸ்ஸா மாறி இருக்கு பத்தியா. எனக்கு வந்து எனக்கு என்னோட மனசு எனக்கு இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. எனக்கு இது போதும்ப்பா. பிள்ளைகளை நீங்களும் எல்லா விஷயத்திலையும், அதாவது எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து கீழ்ப்படிங்க. கண்டிப்பா உங்க லைஃப் வந்து பிளெஸிங்கா மாறும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையா அது உங்களுக்கும் அமையும். கண்டிப்பா காட் வந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க. சரியா? டேக் கேர். காட் பிளஸ் யூ. பாய். பாய்.